மகர ராசின்னு சொன்னாவே இப்போ சிச்சுவேஷனுக்கு இவங்க பார்த்துக்க வேண்டியது ரெண்டே விஷயம்தான். இளைய சகோதரன் சகோதரி மூலிமா நிறைய பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள், சிக்கங்கள் இது எல்லாமே இருக்கும். ஏன்னா சனி ராகு சேரும்பொழுது ஒரு விஷயத்த பண்ண வைக்கவே 2 தடவை 3 தடவை தடை. சிம்பிளாக ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிங்களாம் கேட்டால் நான் யார் தெரியுமா, நான் எதுக்கிட்ட வெயிட் பண்ணோம் அப்படின்னு ஒரே சண்டை போடுத்தோம். சனியின் பிடியில் ராகு இல்லை, 2 பேரும் கொடுமையான நண்பர்கள். எப்படி ஆனந்தராஜும் பிரகாஷ் ராஜும் நண்பர்களாக இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் 2 வில்லன். 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறது, தொழில் அபிவிருத்தி பண்ணும், வேலையை அபிவிருத்தி பண்ணும், செய்யக்கூடிய வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கும், ஏகப்பட்ட விஷயத்தை பண்ணி கொடுக்கும். எச்சரிக்கைங்கிறது 2 விதங்களில் கவனமாக வச்சிருக்கேன். 3ஆம் இடம் 6ஆம் இடம் ரெண்டுமே இன்டர் கனெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது சார்? மகர ராசின்னு சொன்னாவே இப்போ சிச்சுவேஷனுக்கு இவங்க பார்த்துக்க வேண்டியது ரெண்டே விஷயம்தான். கமிட்மெண்ட் மட்டும் கொடுக்கக்கூடாது. 2ஆம் இடத்துல ராகு உட்காரும்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட் வந்து கண்டிப்பாக தள்ளி போய் நடக்கும் ஆனால் தள்ளி போய் நடக்கும். 2வது நீங்கள் பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நான் யார் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி பேச்செல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். ராகு வரும்பொழுது என்னென்னா நம்ம யாருங்கிற அந்த ஈகோ வந்து வைஃபை மாதிரி பரவக்கூடிய நிலைமைகளில் தான் மகர ராசி நண்பர்கள் இருக்காங்கன்னு சொல்லி நல்லா போயிட்டு இருக்கும். பேசி காரியத்தை கெடுக்காமல் இருக்கும். 1. 2வது 3ஆம் இடத்துல வந்து இப்போ சனி, ராகு, சுக்கிரன், புதன் 3-4 கிரகங்கள் போய் உட்காந்துருக்கு மகரத்தில். இளைய சகோதரன் சகோதரி மூலிமா நிறைய பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள், சிக்கங்கள் இது எல்லாமே இருக்கும். மனசில் சண்டை போடணுங்கிற எண்ணத்தை அதிகரிக்கும். பேசிக்கலாம் ராகு சனி எப்போல்லாம் சேருதோ நம்ம அமைதியாக இருந்தாலும் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கனால இளைய சகோதரி மூலிமா சண்டையை தூண்டி விடும். புரியுதுங்களா? அதே மாதிரி சகோதரர் மூலிமா சண்டை, மாமனார் மூலிமா சண்டை, வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகணும். சனி, ராகு, புதன், சுக்கிரன் சேரும்படி தான் திரு பவன் கல்யாணுடைய பையனை வந்து இப்போ அங்கே சுச்சுவேஷன் சிங்கப்பூரில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. பயங்கரமான கனெக்ட் இருக்குதுக்கலாம். அதனால வந்து நம்மளுடைய ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள், நம்ம என்ன திங்க் பண்ணுறோம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ண. சனி ராகு சேரும்பொழுது ஒரு விஷயத்த பண்ண வைக்கவே 2 தடவை 3 தடவை தடை. சிம்பிளாக ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிங்களாம் கேட்டால் நான் யார் தெரியுமா, நான் எதுக்கிட்ட வெயிட் பண்ணோம் அப்படின்னு ஒரே சண்டை போடுத்தோம். ஸோ அந்த ஒரு மனசை வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணும். எப்போ வரைக்கும்னா மே 20 வரைக்கும் தான் இந்த நிலைமை. மே 20 2025 இந்த விஸ்வாவசு ஆண்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக பொற்காலம் தான். ஏன்னா ராகு கிளம்பிடுறாரு. சனியின் பிடியில் ராகு இல்லை, 2 பேரும் கொடுமையான நண்பர்கள். எப்படி ஆனந்தராஜும் பிரகாஷ் ராஜும் நண்பர்களாக இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் 2 வில்லனுக்கும் மாறி மாறி ஹெல்ப் பண்ணக்கூடிய நிலைமைகள் இருந்ததுன்னா எப்படி குத்தி கொலை பண்ணிடுவேன் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த வடிவேல் சொல்கிற காமெடி மாதிரி இருக்கும். அப்போ 2ஆம் இடத்துக்கு ராகு வர்றாரு, குரு பார்வையில் கிடைக்கிறது. அப்போ நீங்கள் பேச்சு என்ன பேசுனீங்களோ அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த ராகு உங்களுக்கு பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். அதே மாதிரி மகரத்துடைய வீட்டில் நிறைய கல்யாணம் நடந்திருக்கும். லாஸ்ட் 1 இயரில் பசங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், வீட்டில் குழந்தை பிறந்திருக்கும், கெட்டிமலம் நிறைய தடவை உங்கள் வீட்டில் கொட்டுற மாதிரி இருக்கும். நிறைய பேருடைய வீட்டில் கல்யாணத்துக்கு நீங்கள் போயிட்டு வர மாதிரி வரும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் நல்லாயிருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த மாதிரி ஒன்று மாற்றி 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 உங்களுக்கு லாஸ்ட் 1 இயர் A கிளாஸ். குரு போய் கூடாத ஒரு இடம்னா அது 6ஆம் இடம். அஷ்டமம் 12 அது அப்புறம் 6ஆம் இடத்துல குரு உட்கார்ந்தாருன்னா வயிற்றுல கை வைக்கும். அஜீரண கோளாறு, பித்தப்பையில் கல், இந்த மாதிரி விஷயங்கள்னால பிரச்சனை கொடுக்கும். ஆனால் குரு போய் 6ஆம் இடத்துல உட்காரும் பொழுது சில விஷயங்களில் கடனை இன்க்ரீஸ் பண்ணும், கடனை அதிகரிக்கும். ஆனால் குரு பார்வை பலம் என்ன படுதுன்னா வரையஸ்தானத்தின் மேலே அந்த குரு பார்வைப்படுது. அப்போ 100% அந்த எக்ஸ்ட்ரா வட்டிக்கு வாங்கியிருக்கக்கூடிய கடன், கந்து வட்டிக்கு வாங்கியிருக்கக்கூடிய கடன், கிரெடிட் கார்டு லோனு, இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் இதெல்லாம் வந்து கட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக. ஏன்னா பெருசாக ஒன்று வாங்கி அதெல்லாம் பைசல் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிப்பீங்க, அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை, வேலை செய்யக்கூடிய நிறுவனத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் இல்லாமல் நடக்காதுங்கிற மாதிரி ஒரு அங்கீகாரம்னா 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறது, தொழில் அபிவிருத்தி பண்ணும், வேலையை அபிவிருத்தி பண்ணும், செய்யக்கூடிய வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கும், ஏகப்பட்ட விஷயத்தை பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் அஷ்டமஸ்தானத்துக்கு குருவின் பார்வையும் விழும். ஸோ மோரல்லஸ் இப்போ மகரத்துக்கு ஒரு நல்ல டைம்னு சொல்லலாம். ஆனால் எச்சரிக்கைங்கிறது 2 விதங்களில் கவனமாக வச்சுருக்கேன். 3ஆம் இடம் 6ஆம் இடம் ரெண்டுமே இன்டர் கனெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக மனசு ஏதோ ஒரு இடத்துல டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். ஒரு சில இடங்களில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்,
அவங்கக்கிட்ட போய் நம்ம எப்படி பேச முடியும்? சகஜமாக இருப்பாங்க, அங்கே நம்ம போகிறக்கே நம்ம கஷ்டப்படுவோம். அது எல்லாமே கொஞ்சம் நமக்கு டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். 6ஆம் இடத்துல குரு உட்காரும் பொழுது கண்டிப்பாக படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கலாம், ஆனால் செகண்ட் அட்டம்ப்டில் ஜெயிக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தையுமே பார்த்து 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 செயல்படும் பொழுது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். கேத்துவை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும். சமசப்தமத்தில் கேத்து போய் உட்கார்ந்தது, அதுவும் சூரியனும் கேத்துவும் இப்போ உட்காரும். மகர ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். சூரியன் கேத்து சேர்ந்ததுன்னா இந்த பைப்பில் ப்ராப்ளம் வரலாம் சில பேருக்கு, இல்லை ஸ்டண்ட் வைக்கிற மாதிரி ஆப்ஷன் வரலாம். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய நிலைமை. வீட்டில் பெரியவங்களை ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது. இல்லைனா வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா கிட்னியில் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வருஷம் ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ராப்ளமே இல்லை, செம்மையாக இருக்கும். பெரிய ஏற்றம், நினச்சது சக்ஸஸ்ஸு, எல்லா காரியங்களும் அபரிதமான வெற்றி, நினைத்தது கைகூடுவதுங்கிற மாதிரி எல்லாமே மாறிடும். ஆனால் மகர ராசி நண்பர்கள் இந்த டைம் பீரியட் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் நல்லது. மெயினாக தொழிலில் அபாரமான வெற்றியும் மேன்மையும், பொருளாதாரத்தில் நல்ல வேள்வியும் மேன்மையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமில் தான் மகர ராசி நண்பர்கள் இருக்காங்க. மகர ராசிக்காரங்களுக்கான பரிகாரங்கள் என்னங்க சார்? எஸ், மகர ராசி முக்கியமான கேள்வி, மறந்துட்டோம். அதாவது சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்லுவோம். அதாவது சுப்பிரமணியன் அப்படின்னு சொன்னால் முருகன். முருகனும் பாம்பும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் எங்கன்னா குக்கே சுப்பிரமணியம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் வழிபாடு செய்து விட்டு வருவது கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த மே மாதம் எண்டு வரைக்கும் உங்களுக்கு எண்ணங்களே தப்பாக தான் வரும். அதனால் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, டெய்லியும் தியானம் பண்ணுறது, கோவிலுக்கு போகிறது மட்டும் மறந்துடாதீங்க. மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே சூப்பராக நடக்கும். எத்தனை சதவீதம் கொடுக்கலாங்க சார் மகர ராசி? சந்தோஷத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் ஒரு 70% நல்லா இருக்கும்னு சொல்லலாம். பொருளாதாரத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 90% நல்லா இருக்கும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களாணி பவந்தோனு குண்பந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.